என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இது இந்த வருஷத்தின் கடைசி மாதம், டிசம்பர் மாதம். டிசம்பர் மாதம் என்றாலே இரட்சகரின் பிறப்பை நாம் எல்லாரும் நினைவு கூறுகிற மாதம், மகிழ்ச்சியோடு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற மாதம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் முதலாவது மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடைசி மாதத்தில் நிற்கிற நாம் ஒரு புது வருடத்திற்குள் கர்த்தர் நம்மை நடத்தி செல்ல போகிறார். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுவார், நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்கு என்ன வார்த்தை தருவார் என்பதெல்லாம் ஒரு ஆவலாக இருக்கும். நானும் உங்களைப் போல தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தேன். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து ஒரு 100 நாட்கள் உபவாச ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு ஜெபிக்கும்படி சொன்னார். புது வருடத்திற்கு ஆயத்தமாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அநேக தேவனுடைய ஜனங்கள் எங்களோடு கூட இணைந்து ஜெபித்தார்கள். இந்த டிசம்பர் மாதத்திற்குள்ளும் கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் 31 நாட்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் அளிக்கிற தேவன். இந்த மாதம் தேவன் கொடுத்த வார்த்தை, ஜெபத்திற்கு தேவன் பதில் அளிக்கிற மாதம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் அளிக்க போகிறார். எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் தரப்போகிறார். ஏனெனில் அவர் உண்மை உள்ளவர். அவருக்கு பெயரே ஜெபத்தை கேட்கிறவர். எப்படி உங்கள் ஜெபத்திற்கு பதில் தராமல் இருப்பார்? இந்த வருஷத்தின் கடைசியிலே எல்லா ஜெபங்களுக்கும் நாம் பதிலை பெற்றுக்கொள்ள போகிறோம். சரி, கர்த்தர் நமக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை வாசிக்க விரும்புகிறேன். எஸ்தரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? உன் மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. ஒரு ராஜாவின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும் என்றால் அந்த வார்த்தையிலே அதிகாரம் உண்டு, அந்த வார்த்தையிலே உண்மை உண்டு. ராஜா ஒருபோதும் தான் ஆணையிட்டதை மாற்ற மாட்டார். உலக ராஜாக்களுக்கு அது வழக்கம். இங்கே அகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளுக்கு அவர் ராஜா. அவர் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் தன் மனைவியும் ராஜாத்தியுமாகிய எஸ்தரை பார்த்து, எஸ்தர் ராஜாத்தியே, உன் மன்றாட்டு என்ன? உன் வேண்டுதல் என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆச்சரியமா இருக்கிறது இந்த வார்த்தைகள். இந்த ராஜாவின் சொற்கேட்டவுடன் எஸ்தர் உடனடியாக தான் இது வேண்டும் என்று அவள் கேட்கவில்லை. இந்த வார்த்தையை அகாஸ்வேரு ராஜா எஸ்தரிடத்தில் 4 முறை கேட்கிறார். முதல் முறை 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அரண்மனை முற்றத்திலிருந்து கேட்கிறார். 2வது முறை திராட்சை ரசம் பரிமாறப்படும் பொழுது அவர் கேட்கிறார். 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 3வது முறை 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கேட்கிறார், 2ஆம் நாள் விருந்தில். 4வது முறை 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கேட்கிறார். இந்த 4 முறையும் ராஜா தன் வார்த்தையை மாற்றவே இல்லை. உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, இப்படி ராஜாவின் இருதயத்தை மாற்றியது எது என்றால் எஸ்தரின் விண்ணப்பம். எஸ்தர் 3 நாள் உபவாசிக்கிறாள், மன்றாடுகிறாள், ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறாள், தனக்காயும் தன் ஜனத்திற்காயும் ஆண்டவரிடத்தில் கதறி அழுது ஜெபிக்கிறாள் அவளுடைய தாதிமாரோடு கூட. எஸ்தர் மட்டுமல்ல, யூத குலம் அத்தனை பேரும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள் 3 நாட்கள். இந்த வருஷத்தில் நீங்கள் பல காரியங்களுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்தீர்கள். இந்த வருஷத்தின் கடைசியிலே ஆண்டவர் காரியங்களை மாற்றுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார், உங்கள் வியாதிகளை மாற்றுவார். உங்களுடைய எல்லை முழுவதிலுமே ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த ராஜா 4 முறை கேட்கிறார். இந்த 4 முறையும் எஸ்தர் என்ன பதில் சொன்னாள் என்று பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே ராஜா அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். உடனே அவள் சொல்லுகிறாள், நான் செய்த விருந்துக்கு ராஜா வர வேண்டும். அவள் வேறு எதையும் கேட்கவில்லை, ராஜாவை கேட்கிறாள். ராஜா வர வேண்டும். என்ன அருமையான வார்த்தை, ராஜா வர வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த வருஷத்தின் கடைசி மாதமாகி இந்த மாதம் தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிற மாதம். ஆண்டவர் பதிலை தர ஆயத்தமா இருக்கிறார். நீங்கள் கேட்க வேண்டிய முதலாவது வேண்டுதல் என்ன தெரியுமா? எனக்கு ராஜா வேண்டும், எனக்கு இந்த இயேசு வேண்டும், எனக்கு இந்த இரட்சகர் வேண்டும், நீர் என் வாழ்வில் வர வேண்டும், உம்மோடு இருக்கிற உறவு எனக்கு வேண்டும்.
நான் ஆயத்தம் செய்த விருந்துக்கு நீர் வர வேண்டும். ஆண்டவரே, நான் உமக்கு சிறந்த காரியங்களை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். என் ஜெப நேரத்தில், என் வேத தியானத்தில், என் வாழ்க்கையின் மூலமாய் சிறந்ததை உமக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு கிவ் யூ ஃபர்ஸ்ட். நான் உங்களுக்கு முதல்ல கொடுக்க விரும்புகிறேன், அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் அழைக்க வேண்டும். ராஜா வருகிறார். விருந்திலே திராட்சை ரசம் பரிமாறப்படுகிறது. திராட்சை ரசத்தை பருகிய பின்பு ராஜா மனமகிழ்ச்சியோடு மீண்டும் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே ராஜா கேட்கிறார். அப்பொழுது எஸ்தர் சொல்லுகிறாள், இன்னும் நான் செய்கிற விருந்துக்கு ராஜா வர வேண்டும். 2வது முறை கூட அவள் அவசரப்படவில்லை. அவள் ராஜாவை தேடினாள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் கூட இந்த ராஜாவை கேட்க வேண்டும், இந்த ராஜாவை தேட வேண்டும். ஐ நீட் ஜீசஸ், ஐ நீட் ஜீசஸ். இயேசுவோடு இருக்கிற உறவு வேண்டும், இயேசுவோடு இருக்கிற அந்த ஐக்கியம் வேண்டும். ஆண்டவர் இயேசுவுடைய அன்பு எனக்கு வேண்டும், அவருடைய பிரசன்னம் வேண்டும், அவருடைய கிருபை வேண்டும். இதுதான் உங்களுடைய முதலாவது விண்ணப்பம். ராஜாவை கேளுங்கள். ராஜா, நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ராஜாவை கேட்கும் பொழுது இயேசு ராஜா வருவார். உங்கள் வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னம் வந்தால் எல்லாம் மாறிவிடும். அவருடைய சமூகம் வந்தால் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றி விடுவார். ஜெபத்திற்கு பதிலளிக்கிற ராஜா இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க அவரை கூப்பிடுங்கள். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும். ஆண்டவர் இயேசுவே, என் வாழ்க்கைக்குள் வாரும், என் குடும்பத்திற்குள் வாரும் என்று இந்த ராஜாவை நீங்கள் அழைக்கும் பொழுது ராஜா வருவார். அதுதான் நீங்கள் பெற்றுக்கொள்கிற முதல் ஆசீர்வாதம். அதுதான் நீங்கள் பெற்றுக்கொள்கிற முதல் பாதை. 2வதாக இந்த ராஜா எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து 2ஆம் முறையும் கேட்கிறார். 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2ஆம் நாள் விருந்தில் திராட்சை ரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றார். 2வது நாள் விருந்திலே ராஜா திராட்சை ரசம் பரிமாறப்படும் பொழுது கேட்கிறார், உன் வேண்டுதல் என்ன? உன் மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அற்புதமான வார்த்தை. பிரியமானவர்களே, இந்த உலக ராஜாவே 127 நாடுகளில் பாதியை எஸ்தருக்கு கொடுக்க விருப்பம் உடையவராய் இருப்பார் என்றால், உங்கள் ஆண்டவர் நீங்கள் கேட்பதை உங்களுக்கு கொடாமல் இருப்பது எப்படி? என் அன்பு தாயே, எவ்வளவோ ஜெபித்தீர்கள், ஆனால் சோர்ந்து போயிருக்கிறீர்கள். இவைகளெல்லாம் எனக்கு கிடைக்குமா? பதில் வருமா? ஆண்டவர் தருவாரா? ஆண்டவர் செய்வாரா? இல்லை, சோர்ந்து போகாதிருங்கள். நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கப்படும் என்று ஒரு உலக ராஜா சொன்னது போலவே உன்னதமான பரலோக ராஜாவும் உங்களிடத்தில் சொல்லுகிறார். என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது எஸ்தர் என்ன கேட்டார் என்று நாம் 2வதாக பார்க்கவிருக்கிறோம். வாசிக்கலாம். வசனம் 3. ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. இப்பொழுதுதான் எஸ்தர் ராஜாத்தி தன் வேண்டுதலை ராஜாவின் முன்பாக வைக்கிறார். என் வேண்டுதலுக்கு என் ஜீவன், என் மன்றாட்டுக்கு என் ஜனங்கள். அவள் தனக்காக மாத்திரம் ஜெபிக்கவில்லை. என் ஜீவன் எனக்கு வேண்டும், என் ஜனங்களின் ஜீவன் எனக்கு வேண்டும். நான் மிகுந்த ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறேன், இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று தன் ஜீவனுக்காய் கேட்கிறாள், தன் ஜனத்திற்காயும் கேட்கிறாள். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இவர்களுக்கு மத்தியிலே கடந்து செல்கிறீர்களா? ராஜா உன்னை பார்த்து உன் மன்றாட்டு என்ன, நீ கேட்கிறது என்ன, ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் கொடுக்கப்படும் என்று சொல்லும் பொழுது எஸ்தர் ராஜ்யத்தை கேட்கவில்லை, தன் ஜீவனை கேட்கிறாள், தன் ஜனத்தின் ஜீவனை கேட்கிறாள். இன்றைக்கு நீங்கள் கூட இந்த பரலோக ராஜாவின் இடத்தில் வந்து நின்று, ஆண்டவரே, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற இந்த சிக்கல், இந்த போராட்டம், இந்த ஆபத்து, இந்த பிரச்சனை, இந்த ஏக்கம், இந்த எதிர்பார்ப்பு, இவைகளை எல்லாம் நீ பார்த்து எனக்கு நீ பதில் தர வேண்டும். இதுதான் முதலாவது விண்ணப்பம். 2வது, என் ஜனம் என்று சொல்லுகிறாய். உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் எத்தனையோ காரியங்களுக்கு ஜெபித்தீர்கள். இந்த மாதம் உங்கள் ஜெபங்களுக்கு தேவன் பதிலளிக்கிற மாதம். உன் மன்றாட்டு என்ன, உன் வேண்டுதல் என்ன? ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கிடைக்கும், கொடுக்கப்படும் என்று ஒரு உலக ராஜா சொல்லும் பொழுது உன்னதமான பரலோக ராஜா உங்களை பார்த்து சொல்கிறார், உன் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கப்படும். உன் ஜீவனும், உன் குடும்பத்தார், உன் கருமையானவருடைய ஜீவனும், உன் ஜனத்தின் ஜீவனும் காப்பாற்றப்படும்.
உன் குடும்பத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். உன் குடும்பத்தை நான் காத்து நடத்துவேன். வரப்போகிற வருஷத்தை குறித்து நீ கலங்காதே. வரப்போகிற வருஷம் எப்படி இருக்கும் என்ற அச்சம் கொள்ளாதே. நான் உன்னையும் காப்பாற்றுவேன், உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவேன், உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பேன், உனக்கு நன்மைகளை செய்வேன். நீ பயந்து கொண்டிருக்கிற காரியம் உனக்கு நடக்காது. யூதர்கள் எதற்கு பயந்தார்கள்? தங்கள் ஜீவன் போய்விடும் என்று பயந்தார்கள். ஆபத்து வருகிறது என்று பயந்தார்கள். ஏதோ ஒன்றை குறித்து கலக்கத்தோடு இருக்கிற சகோதரனை சகோதரியை ஆண்டவர் சொல்கிறார், உன் ஜீவன் உனக்கு கட்டளையிடப்படும், உன் ஜனத்தின் ஜீவன் உனக்கு கொடுக்கப்படும், உன் குடும்பத்திற்காய் நீ ஏறெடுக்கிற மன்றாட்டிற்கு நான் நிச்சயமாய் பதில் அளிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிற மாதம். அகாஸ்வேரு ராஜா எஸ்தருக்கு சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். எஸ்தரின் ஜீவனையும் தப்புவித்தார், யூத ஜனங்களின் ஜீவனையும் தப்புவித்தார். 4வது முறை ராஜா எஸ்தரை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். இப்போதும் உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கட்டளையிடப்படும். உன் மன்றாட்டு என்ன? அதன்படி செய்யப்படும் என்றார். ராஜா திரும்பவும் கேட்கிறார், இப்போதும் உன் வேண்டுதல் என்ன? உன் மன்றாட்டு என்ன? எந்த அளவுக்கு இந்த ராஜாவின் இருதயம் எஸ்தரின் மேல் பட்சமா இருந்திருந்தால் இதையெல்லாம் கேட்டிருப்பார். எனக்கு அன்பானவர்களே, பரலோக ராஜாவின் இருதயம் உங்கள் மேல் பட்சமா இருக்கிறது. இயேசு ராஜாவின் இருதயம் உங்களுக்கு பதிலளிக்க ஆவலா இருக்கிறது. இந்த அகாஸ்வேரு மீண்டும் கேட்கும் பொழுது அவள் சொல்லுகிறாள், என் எதிராளிகளை எல்லாம் நீர் அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே உங்களுக்கு எதிராக பல சூழ்நிலைமைகள் இருக்கிறது. உங்களுக்கு எதிராக பிசாசின் கிரியைகள் இருக்கிறது, பிசாசின் திட்டங்கள், பிசாசு கொண்டு வந்து போட்ட வியாதிகள், பிரச்சனைகள், கடன்கள், பலவிதமான பிரிவினைகள், சண்டைகள், சச்சரவுகள், இவைகள் எல்லாமே பிசாசினால் உண்டானவைகள். அவள் சொல்லுகிறாள், என் எதிராளிகளை நீ அழிக்க வேண்டும் என்று. இன்றைக்கு உங்களுக்கும் நீங்கள் பரலோக ராஜாவை நோக்கி வேண்டுதல் செய்த 3வது ஜெபத்திற்கு ஆண்டவர் தருகிற பதில் என்ன தெரியுமா? உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா வல்லமைகள், எல்லா சத்துருடைய கிரியைகளையும் நான் அழித்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சாத்தானின் சகல திட்டங்களையும் நான் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவேன். விரோதமாய் எழும்பி நிற்கிற மனிதர்கள் 7 வழியாய் ஓடும்படி நான் செய்வேன். உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற மனிதர்கள் அடங்கும்படி நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியிலே ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய ஜெயம் இந்த ராஜா செய்த தயவினால் யூதர்கள் புரீம் என்ற பண்டிகையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். நீங்களும் கூட இந்த மாதம் ஒரு பண்டிகையை கொண்டாடவிருக்கிறீர்கள். கிறிஸ்து பிறந்த பண்டிகை நீங்கள் கொண்டாடுவீர்கள். நீங்கள் கேட்கலாம், அகாஸ்வேரு ராஜா அவ்வளவு செய்தார், இந்த இயேசு ராஜா எனக்கு என்ன செய்வார் என்று நீங்களும் கேட்கலாம். இந்த இயேசு ராஜா நமக்காக எப்படி வந்து பிறந்தார் என்று ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இந்த 2 வசனங்களும் நமக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஆனால் பின்வரும் வசனங்கள் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் நமக்கு தயை செய்வதற்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் தாவீதின் சிங்காசனத்தில் ராஜாவாய் என்றென்றைக்கும் ஆளுவார் என்று பல வசனங்கள் சொல்லியிருக்கிறது. உங்கள் இயேசு ராஜா எங்கே அமர்ந்திருக்கிறார் தெரியுமா? சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த இயேசு ராஜா உங்களுக்காக பூமியில் பிறந்தார், உங்களுக்காக வாழ்ந்தார், உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், உங்களுக்காக உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு உங்களுக்காக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அந்த ராஜா தன்னை நோக்கி கூப்பிடுகிற மக்களுக்கு பதிலளிக்கிற ராஜா. இந்த பூமியிலே அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி கூப்பிட்ட எஸ்தருக்கு அகாஸ்வேரு ராஜா எப்படி பதில் கொடுத்தாரோ அதே போல இந்த தாவீதின் குமாரனாகி இயேசு ராஜாவை நோக்கி கூப்பிட்ட மக்களுக்கு இந்த இயேசு ராஜா எப்படி பதிலளித்தார் என்று 3 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 35. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே,
தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றான். என்ன ஒரு அற்புதமான வேத பகுதி! இந்த ராஜாதி ராஜா தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து பிறந்த பொழுது அவர் ஒரு வீதியின் வழியாய் எரிகோவிலே நடந்து செல்கிறார். எல்லாருக்கும் சந்தோஷம் இயேசு ராஜாவை பார்த்த பொழுது. இந்த குருடனுக்கு கண்கள் இல்லை, பார்வை இல்லை. அவனால் இரட்சகர் இயேசுவை பார்க்க முடியவில்லை. எல்லாரும் எதையெல்லாமோ சொல்லுகிறார்கள். சூரியன் என்கிறார்கள், சந்திரன் என்கிறார்கள், மலை என்கிறார்கள், நதி என்கிறார்கள். எதையுமே என்னால் பார்க்க முடியவில்லை. என் முகம் எப்படி இருக்கிறது என்று கூட எனக்கு பார்க்க முடியவில்லை என்று வாழ்க்கையில் உடைந்து போய், நொறுங்கி போய், தனி மனிதனாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். எல்லாரும் அவனை அதட்டுகிறார்கள். அவனோ மிகவும் சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு நின்று, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அன்றைக்கு அகாஸ்வேர் கேட்டாரே, எஸ்தர் ராஜாத்தியே, உன் மன்றாட்டு என்ன? உனக்கு என்ன வேண்டும்? அவர் சிங்காசனத்தில் இருந்த ராஜா, 127 நாடுகளுக்கு ராஜா. இந்த ஆண்டவர் இயேசுவோ வானம் பூமி அண்ட சராசரத்திற்கும் ராஜா. அவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? உன் வாழ்க்கையில் எது கடினமான காரியம்? என்னிடத்தில் கேள், நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னார். அவன் கேட்டான், ஐயா, எனக்கு பார்வை அடைய வேண்டும் ஆண்டவர், இதுதான் என் தேவை. இந்த மாதத்தில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஒரு மிக முக்கியமான காரியத்தை கேட்க போகிறீர்கள். அவன் கேட்டான், பார்வை அடைய வேண்டும் என்று. ஆண்டவர் சொன்னார், நீ பார்வை அடைவாயாக. அந்த நிமிஷமே அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அற்புதம் நடந்தது. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஜெபத்திற்கு பதிலாக ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கண்களை திறப்பது, ஒளியை கொடுப்பது இயேசுவுக்கு எளிதான காரியம். உங்களுக்கு கடினமாயிருக்கிற காரியத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு வாருங்கள். எனக்கு இதை செய்யும் என்று சொல்லி கேளுங்கள். குருடன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டது போலவே நீங்களும் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது பார்வையை கேட்டு பெற்றுக்கொண்டானே, நீங்களும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். இதே போன்ற ஒரு சம்பவம் வேதத்தில் இன்னொரு இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். இங்கே செபதேயுவின் தாய் தன் பிள்ளைகளுக்காக இரட்சகரிடத்தில் வந்து கேட்கிறார், உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? அந்த தாய் கேட்டால், உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரரில் ஒருவன் உமக்கு வலது புறத்திலும் ஒருவன் உமது இடது புறத்திலும் இருக்க வேண்டும் என்று. அவள் கேட்டது சற்று வித்தியாசமான ஒரு விண்ணப்பம். ஆனால் அவள் விருப்பத்தை பாருங்கள். தன் பிள்ளைகள் இரட்சகரோடு கூட இருக்க வேண்டும். தன் பிள்ளைகள் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். அவளுடைய 2 பிள்ளைகளும் கர்த்தரோடு கூட இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். நிச்சயமாக பரலோகத்திலும் அவர்கள் இரட்சகரோடு கூட அமர்ந்திருப்பார்கள். அந்த தாயின் விருப்பம், தன் பிள்ளைகள் இயேசுவோடு இருக்க வேண்டும். அன்பான தாய்மாரே, அன்பான தகப்பன்மாரே, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுகிறீர்களா? புலம்புகிறீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உனக்கு என்ன வேண்டும் கேள். இங்கே கேளுங்கள், என் பிள்ளை உம்மோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே, உம்மோடு நடக்க வேண்டும் ஆண்டவரே. அவள் கேட்டால், பரலோகத்தில் உம்மோடு இருக்க வேண்டும். நீங்கள் முதலாவது பூலோகத்தில் ஆண்டவரோடு கூட இருக்கும்படி கேளுங்கள். பூலோகத்தில் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் பரலோகத்தில் அவரோடு கூட சிங்காசனத்தில் அமர முடியாது. தாய் கேட்டது போல நீங்களும் கேட்கலாம். என் பிள்ளைகள் உம்மோடு இருக்க வேண்டும், என் குடும்பம் உம்மோடு கூட இருக்க வேண்டும், நாங்கள் உம்மோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. இதுதான் ஆண்டவரே என் விண்ணப்பம். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட கர்த்தரிடத்தில் நீங்களும் கேளுங்கள், என் பிள்ளைகள் உம்மோடு கூட இருக்க வேண்டும். இன்னொரு இடத்தில் இதை போன்ற ஒரு காரியத்தை சற்று வித்தியாசமாய் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், லூக்கா 17:12. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். பின்னாக வசனத்தை வாசிக்கிறோம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். 10 பேர் வருகிறார்கள் ஆண்டவரிடத்தில். ஒரு இடத்தில் ஒரு குருடன் வருகிறான்,
ஒரு இடத்தில் 2 குருடர்கள் வருகிறார்கள், ஒரு இடத்தில் ஒரு தாயும் அவளுடைய 2 பிள்ளைகளும் வருகிறார்கள். இங்கே 10 பேர் வருகிறார்கள். அவர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஆனால் இந்த 10 பேருடைய வாழ்க்கை தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. இவர்கள் பட்டணத்துக்கு புறமே வாழ வேண்டும். ஜனங்களால், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை. மற்ற மக்களைப் போல சாதாரணமாய் இவர்களால் வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எனக்கு அன்பானவர்களே, இந்த 10 பேரும் என்ன செய்திருப்பார்கள்? கூடி கூடி உட்கார்ந்து பேசி இருப்பார்கள். ஒருவேளை தேவனை நோக்கி மன்றாடி இருப்பார்கள், தேவனை நோக்கி ஜெபித்திருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்களுக்கு அற்புதத்தின் நாளாக இருந்தது. ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிறார்கள். தூரத்திலே நிற்கிறார்கள், அருகில் வர முடியாது. நாங்கள் குஷ்டரோகிகள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு ஜெபக்குழுவாகவோ, ஒரு சபையாகவோ, ஒரு ஊழிய கூட்டமாகவோ இருந்து ஆண்டவரிடத்தில் எத்தனையோ நாள் ஜெபித்தீர்களே, உங்களுக்கு ஆண்டவர் இந்த மாதம் அற்புதம் செய்வார். 10 பேரில் ஒருவரை விடவில்லை, 10 பேரையும் ஆண்டவர் குணமாக்குகிறார். ஆனால் திரும்பி வந்த ஒருவன் முகங்கொப்புற அவருடைய பாதத்தில் விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஊழிய எல்லையிலே இந்த மாதம் தேவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்கள் ஊழிய ஐக்கியத்திலே ஆண்டவர் பதில் கொடுப்பார். உங்கள் ஜெபக்குழுவின் ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார். சபையாக நின்று தேவனை நோக்கி மன்றாடினீர்களே, உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரும். நீங்கள் செய்ய வேண்டுவதெல்லாம் நன்மையை பெற்ற பிறகு நன்றி மறந்து விடாதபடிக்கு அவருடைய பாதத்தில் வந்து விழுந்து, அழகா இருக்கிறது வாசனம், முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். இந்த மாதத்தின் கடைசியில நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் தெரியுமா? முகங்குப்புற விழுந்து இந்த ரட்சகருக்கு, இந்த ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த போகிறீர்கள். ஒரு அகாஸ்வேரு ராஜா ஒரு எஸ்தர் ராஜாத்திக்கு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு பதில் கொடுத்தது போலவே, தாவீதின் குமாரனாகி இந்த இயேசு ராஜா உங்களுக்காக இந்த பூமியில் வந்து பிறந்து, உங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு பரலோக சிங்காசனத்துல வீற்றிருக்கிற இந்த ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். இந்த மாதம் முழுவதும் அதிகமாய் தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்கள். புதிய வருடத்தில் கர்த்தர் நடத்துவதற்கு முன்பதாக நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருப்பது அவசியமா இருக்கிறது. வரப்போகிற வருஷம் சற்று வித்தியாசமான வருஷமா இருக்கும். என்னென்ன காரியங்கள் எப்படி நடக்குமோ நமக்கு எல்லாம் தெரியாது. ஆனால் நாம் ஜெபத்தோடு ஆயத்தமாகி கர்த்தரோடு கூட புது வருஷத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இந்த மாதம் உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்கிற மாதம். உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் உங்களுக்கு நன்றி அப்பா. எஸ்தர் ராஜாத்திய உனக்கு என்ன வேண்டும்? உன் மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்ற அகாஸ்வேருவின் வார்த்தைகளைப் போலவே என் இயேசு ராஜா, நீங்களும் எங்களை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டீங்களே, உங்க ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி. குருடர்களை பார்த்து கேட்டீங்க, குஷ்டரோகியை பார்த்து கேட்டீங்க, செபுதேவின் தாயை பார்த்து கேட்டீங்க. அவர்களுடைய மன்றாட்டுகளுக்கெல்லாம் நீங்க பதில் கொடுத்தது போலவே தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா ஜபங்களுக்கும் இந்த மாதம் கர்த்தர் பதிலளிக்கிற மாதமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருடைய கண்களை திறப்பீராக. உம்மை அவர்கள் வாஞ்சிக்கட்டும், உம்மை நேசிக்கட்டும், உமக்கடுத்த காரியங்களை வாஞ்சிக்கட்டும். தங்கள் குடும்பத்துக்கு அடுத்த காரியங்களுக்காய் செய்கிற விண்ணப்பங்களுக்கெல்லாம் நீங்க பதில் தர போறதற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஜெபக்குழுவாய் ஆண்டவரே, ஊழிய ஐக்கியத்தில் இருந்து சபையாராய் இருந்து உம்மை நோக்கி மன்றாடி ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் என் தகப்பன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிறதற்காய் உங்களுக்கு நன்றி அப்பா. உங்க திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உடைய ஜனத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் அற்புதங்களின் மாதம், அதிசயங்களை பெற்றுக்கொள்கிற மாதம், ஜெபங்களுக்கு பதில்களை ஆண்டவரே, அருமையான பதில்களை பெற்றுக்கொள்கிற மாதமா இருக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்றி. திருப்பாதத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, அகாஸ்வேரு ராஜா எஸ்தர் ராஜாத்திக்கு பதில் கொடுத்தது போலவே ஆண்டவர் இயேசு தாவீதின் குமாரனாகிய ராஜா உங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் அளிப்பார். நம்பிக்கையோடு இந்த மாதத்தை துவங்குங்கள். இந்த மாதத்திலே கர்த்தர் தருகிற பதில்களை உங்கள் கண்களினால் காண்பீர்கள், உங்கள் கரங்களில் பெற்றுக்கொள்வீர்கள், உங்கள் செவிகளினால் கேட்பீர்கள், கைகளினால் தொட்டு அனுபவிப்பீர்கள். ஆசீர்வாத எல்லைக்குள் ஆண்டவர் உங்களை நடத்தி செல்வார். இந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தை துவங்குங்கள். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.